நமது டயபெட்டிஸை ரிவர்ஸ் செய்ய நாம் எதை சாப்பிட வேண்டும், எப்படி சாப்பிட வேண்டும் என்ற நமக்கு புரிதல் தேவை. காலையில் ராஜா போல சாப்பிட வேண்டும், இரவில் பிச்சைக்காரன் போல சாப்பிட வேண்டும். போகியாக நாம் புசித்தால் ரோகியாகத்தான் மாறுவோம். எனவே பசித்தவுடன் புசிப்போம். நாம் சாப்பிடும் ஒவ்வொரு உணவும் நமது டயபெட்டிஸை ரிவர்ஸ் பண்ண உதவி செய்யும். காலையில் ஒரு கப் சுண்டல் சாப்பிட வேண்டும். 2 முட்டை வெள்ளைக்கறி சாப்பிட்டால் நமது கொழுப்பு தேவையை பூர்த்தி செய்ய பயன்படும். காலையில் ஆரஞ்சு ஜூஸ், எலுமிச்சை ஜூஸ், சாத்துக்குடி ஜூஸ், பழச்சாறுகள் குடிப்பது நல்லது. இது நமது கணையத்தை பலப்படுத்தும். புரதம் அதிகம் சாப்பிட வேண்டும். தோல் நீக்கிய கோழி, மீன்கள் நமது புரத தேவையை சீராக்கும். காலையில் ஒரு கப் புளிக்காத தயிர் சாப்பிட வேண்டும். பகல் முழுவதும் புளிக்காத மோர், கிரீன் டீ போன்றவை நமது உடலை ஹைட்ரேட்டாக வைக்க உதவும். பூசணி விதை, பாதாம் பருப்பு தினமும் சாப்பிட வேண்டும். தினமும் லவங்கப்பட்டை, ஏலக்காய், கிராம்பு ஒரு இஞ்சி கொதிக்க வைத்து சாப்பிட வேண்டும். ஃபைபர் நிறைந்த உணவுகளாகிய பிராக்கோலி, காலிஃப்ளவர், முழு தானியங்கள் சாப்பிட வேண்டும். நமது உணவு சரிவிகித உணவாக இருக்க வேண்டும். இரவில் ஒரு கப் பாலில் பூண்டை வேக வைத்து சாப்பிட வேண்டும். பூண்டு கணையத்தை பாதுகாத்து சரியாக இயங்க செய்கிறது. தொடர்ந்து நமது டயபெட்டிக் ரிவர்சல் குறித்து படிப்போம். பாய்.